ஹே பீப்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம மகாநதியில் கொஞ்சம் எபிசோட் கொஞ்சம் மாற்றி மாற்றி யோசிச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம குமரன், நிவின் அண்ட் நம்மளோட விஜய் எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கம் நம்ம பசுபதி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும், அவனை கண்டுபிடிச்சி எல்லா உண்மைகளும் கொண்டு வந்தாதான் விஜயோட முக்கால்வாசி ப்ராப்ளம் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம குமரன், நிவின் நேற்று சொன்ன மாதிரியே எப்பவுமே நான் விஜய்க்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நீங்கள் எதுக்கும் இதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்பவுமே வீட்டில் இருங்க, ஏதான அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் கால் பண்ணுறேன்னு சொன்னேன். இது விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டாக அவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேரோட காம்போ வேற லெவலில் போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு சைடு நம்ம காவேரிக்கு இன்னுமே உடம்பு முடியாமல் தான் போயிட்டு இருக்கு. நம்ம சிக்கன் பாக்ஸ் இன்னுமே எதுவுமே கம்மியாகாத மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம விஜய் தான் அங்கே போய் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அடிக்கடி அவங்க அம்மா கதவை தட்டி சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் மாட்டிக்கு வரா அப்படின்ற மாதிரி ஒரு த்ரில்லர் மாதிரி தான் காட்டுறாங்க இந்த எபிசோடு. மக்களும் ஆர்வமாக பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னுமே விஜய் காவேரி மேலே இருக்கிற லவ்வோட எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே அப்கமிங் எபிசோட்ஸில் வேற லெவல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாக நம்ம பசுபதியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸாக இருக்கப்போ. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.